Good morning, all students. Today we are going to study about Human Genomic Project. Human Genomic Project அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஹியூமன்ஸோட ஜெனட்டிக் கோட்ஸை சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேங்க் மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஹியூமன் ஜீனோமிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஷார்ட் ஃபார்மில் HGP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? Human Genome Project was launched in the year of 1990. It is a mega project. Took 13 years to complete. அதாவது இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டு. இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மொத்தம் 13 வருஷங்கள் ஆனது. சரியா? இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 1990. The genome, அதாவது the human genome is about 20 times, அதாவது 25 times larger than the genome of any organism sequenced to data. அதாவது மற்ற ஆர்கானிசம்ஸை விட ஹியூமனோட ஜீன் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகம். எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25% வரைக்கும் அதிகம். சரியா? இட் இஸ் த ஃபஸ்ட் வெர்டபிரேட் ஜீனோம் டு பி கம்ப்ளீட்டட். முதல்ல எந்த வெர்டபிரேட்டோட ஜீனோமை கம்ப்ளீட்டாக முடித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹியூமன்ஸோட ஜீனோம் ப்ராஜெக்ட் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. சரியா? ஹியூமன் ஜீனோம் ஹாவ் அப்ராக்சிமேட்லி 3 × 10⁹ பேஸ் பேர்ஸ். அதாவது 3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் வரைக்கும் இந்த ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ் உருவாக்கப்பட்டது. சரியா? அடுத்தது, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் எ நியூ ஏரியா இன் பயாலஜி கால்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட்ஸு ஃபுல்லாக எந்த சயின்ஸ் டிவிஷனில், எந்த சயின்டிஃபிக் அதாவது பிரிவில் அதை விளக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் பிரிவில் இதை விளக்கி உள்ளனர். சரியா? அடுத்தது, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 2 மேஜர் அப்ரோச்சஸ். அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட 2 விதமான அப்ரோச்சஸஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடென்டிஃபையிங் ஆல் த ஜீன்ஸ் தட் ஆர் எக்ஸ்பிரஸ்டு ஆர் RNA. அதாவது ஐடென்டிஃபையிங் ஆல் ஜீன்ஸ் தட் ஆர் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் RNA. எல்லா ஜீன்ஸையும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அது எதன் மூலமாக ஐடென்டிஃபிகேஷன் செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த ஜீனில் காணப்படக்கூடிய RNAக்களை வைத்துக்கொண்டு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் செயல்படுத்தப்படுகிறது. சரியா? இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு பேர். RNA டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. RNAவை டேக் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்வன்ஸ் அனடேஷன். சீக்வன்ஸ் அனடேஷன் அப்படின்னு அர்த்தம். அந்த சீக்வன்ஸ் அனடேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஜீனோமை ஒரு சீக்வன்ஸாக ஒரு வரிசையாக அமைத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் அனடேஷன் அப்படின்னு பேர். சரி, ஓகே. தி அப்ரோச் வாஸ் சீக்வன்ஸ் அனடேஷன். ஹியர் சீக்வன்சிங் த ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் வாஸ் டேக்கன். அதாவது சீக்வன்ஸாக அரேஞ்ச் செய்யப்பட்ட ஜீன்களின் மொத்த தொகுப்பு இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தட் கண்டெய்ன்ஸ் ஆல் த கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வன்சஸ் அண்ட் லேட்டர் the coding and non-coding sequences and later assigning different regions in the sequences with functions. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஜீன்ஸை அதோட ஃபங்க்ஷன்ஸை வச்சு வகைப்படுத்தி உள்ளனர். சரியா? அடுத்தது பாருங்கள், பாக்டீரியல். அதாவது இந்த ஜீன் சீக்வன்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த டிஎன்ஏக்களை துண்டு துண்டாக கட் பண்ண வேண்டும். சரியா?
அதுக்கு வந்து வெக்டார்ஸு, என்சைம்ஸு, ஹோஸ்ட்டு எல்லாமே வந்து தேவைப்படும் இல்லையா. இந்த ஜீன்ஸை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜீனோம் வேறு, ஜீன்ஸ் வேறு. சரியா? இந்த மரபு பொருட்களை நாம் ஐடென்டிஃபிகேஷன் செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த டிஎன்ஏக்களை என்ன பண்ணணும், துண்டு துண்டாக கட் பண்ணி அதை வந்து ஒரு ஹோஸ்ட்டில் செலுத்தி அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாம் எடுத்து அந்த பியூரான டிஎன்ஏக்களை வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள முடியும். சரியா? அதனால தான் இங்கே வந்து ஹோஸ்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? 2 விதமான ஹோஸ்ட்டை பயன்படுத்தி உள்ளனர். ஒன்று வந்து பாக்டீரியா, இன்னொன்று ஈஸ்ட்டு. இந்த 2 வகையான ஹோஸ்ட்டுகளை பயன்படுத்தும் போது இவை இந்த பாக்டீரியாவில் எசர்ச்சியா கோலை அப்படின்ற ஒரு பாக்டீரியாவுக்கு என்ன ஒரு யூனிக்கான கேரக்டர் தன்மை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 டைம்ஸுக்கும் ஒரு முறை டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த பாக்டீரியா. சரியா? அதனால தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிற அந்த பாக்டீரியாஸை இந்த ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிட்டாங்க. சரியா? Bacterial and yeast are two commonly used hosts and these vectors are called as BAC and YAC. BAC அப்படின்னு சொன்னால் bacterial artificial chromosome and YAC means yeast artificial chromosome. The main goals of Human Genome Project are as follows. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிஃபை ஆல் த ஜீன்ஸ் இன் ஹியூமன் டிஎன்ஏவில் காணப்படக்கூடிய எல்லா ஜீன்ஸையும் கண்டறிவதற்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து பயன்படுகிறது. அப்ராக்சிமேட்லி 30,000 ஜீன்ஸ் வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் வந்து நம்மளால் செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு, டிட்டர்மைன் த சீக்வன்ஸ் ஆஃப் 3 billion chemical base pairs that make up the human DNA. ஹியூமன் டிஎன்ஏவை உருவாக்குவது எத்தனை கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ். நெக்ஸ்ட்டு, டு ஸ்டோர் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டேட்டா பேசஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டேட்டா பேஸ் உருவாக்கி அது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனலைசிஸ். டேட்டா அனலைசிஸ்க்கு அதிகப்படியான எஃபிஷியண்ட்டான அந்த கருவிகளை உருவாக்குறது இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட வேலை. ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார்ஸ் சச் ஆஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த டிஎன்ஏக்களை நாம் வந்து மறு உருவாக்கம் செஞ்சு ஜீனோம் ப்ராஜெக்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் யூஸுக்காக என்ன பண்ணலாம், அந்த டிஎன்ஏக்களை நாம் எடுத்து ஒரு பிளான்ட்டோட இல்லை ஒரு அனிமலோட அந்த ஜீன்ஸை நாம் எடுத்து அதாவது ப்ரீட் பண்ணி நாம் வந்து புது அனிமலை உருவாக்க முடியும். சரியா? அந்த மாதிரி உருவாக்கும் போது நமக்கு தேவைப்பட நேரத்தில் அதை உருவாக்கி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? உணவாகவோ, மெடிசனாகவோ, மருந்து பொருட்களாகவோ, உரங்களாகவோ நாம் வந்து அந்த தாவரங்களையும் விலங்கினங்களையும் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் இது பெரிய அளவில் இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக உள்ளது. நெக்ஸ்ட் பாயிண்ட், அட்ரஸ் தி எத்திக்கல், லீகல் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் தட் மே அரைஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எத்திக்ஸ் அப்படின்னா தர்மம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த அதாவது தர்மத்தின் வழியாக செல்பவர்கள் எப்பொழுதும் கெடுவது கிடையாது அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் நாம் வந்து படிச்சிருப்போம். அடுத்தது லீகல் அப்படின்னா நேர்மையான ஒரு வழிமுறையை வந்து கையாள வேண்டும். நெக்ஸ்ட், சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிஎன்ஏக்களை நம்ம கையில் வச்சுருக்கிறதுனால தேவைப்படும் போதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு அந்த டிஎன்ஏக்களை நாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரியா? அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்து வரும். அதுக்கு பேர் தான் வந்து ELSI அப்படின்னு ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. எத்திக்கல், லீகல், சோசியல் இஷ்யூஸ். சரியா? ELSI அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை குறித்து வச்சுப்போங்க. ELSI, எத்திக்கல், லீகல், சோசியல் இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு,
salient features of human genome project. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அதோட பணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, although human genome contains 3 billion nucleotide bases, the DNA sequences that encode proteins make up only about 5% of the genome. அதில் 3 billion நியூக்ளியோடைட்ஸ் பேசஸ் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 5% தான் புரோட்டீன் உருவாக்குறதுக்கான அந்த கோட்ஸை அவை பெற்றுள்ளன. நெக்ஸ்ட்டு, an average gene consists of 3000 bases, the largest known human gene being dystrophin with 2.4 billion bases. Next, the functions of 50% of the genome is derived from transposable elements such as line and ALU sequence. Next, genes are distributed over 24 chromosomes. Chromosome 19 has the highest gene density. Chromosome 13 and Y chromosome have lowest gene densities. நமக்கு 46 குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதில் 19வது குரோமோசோம் மிகப்பெரிய குரோமோசோமாக விளங்குகிறது. நெக்ஸ்ட், குரோமோசோம் 13 வந்து அப்புறம் Y குரோமோசோம், இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறிய குரோமோசோம்களாக விளங்குகின்றன. சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட், தி குரோமோசோமல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹியூமன் ஜீன்ஸ் ஷோஸ் டைவர்சிட்டி. இந்த குரோமோசோம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து ஒரு சில மாறுபாடுகளோடு காணப்படும். சரியா? அந்த ஜீன்ஸில் தான் அந்த நைட்ரோஜினியஸ் பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நைட்ரோஜினியஸ் பேஸ் பேர்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ்னால ஒரு சில குறைபாடுகள், ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து அதில் காணப்படும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, there may be 35,000 to 40,000 genes in the genome and almost 99.9 nucleotide bases are exactly the same in all people. எல்லாரோட உடம்புலையும் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து, அதாவது நியூக்ளியோடைட் பேசஸ் 99.9% வந்து ஒத்துப்போகிறது. நெக்ஸ்ட், functions for over 50% of the discovered genes are unknown. அதாவது 50% ஜீன்களின் பணிகள் வந்து தெரியாமலேயே இன்று வரைக்கும் இருக்குது. சரியா? அதோட வேலைகள் வந்து நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. less than 2% of the genome codes for proteins. இதில் 2% அதாவது 2% நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து புரோட்டீன் உருவாக்கத்துக்கான கோடுகளை தன்னுடன் வைத்து கொண்டு உள்ளன. நெக்ஸ்ட், repeated sequences make up very large portion of the human genome. Repeated sequences make up very large portion of the human genome. ரிப்பீட்டடாக அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன் தரக்கூடியதாக உள்ளது. Repetitive sequences have no direct coding functions, but they shed light on chromosome structure, dynamics and evolution. குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், அதோட டைனமிக்ஸ் அப்படின்னா அதோட பணிகள், அதாவது டைனமிக்ஸ்ன்னு சொன்னால் குரூஷியலான ஆக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிறது, அதோட குரோமோசோமோட எவல்யூஷன்ஸை வந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்பாடு அப்படின்னா ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டி இருக்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, குரோமோசோம் 1 as 2968 genes, whereas chromosomes Y as 231 genes. அதாவது குரோமோசோம் 1 இருக்கு இல்லையா, நம்மளோட 46 குரோமோசோமில் ஃபஸ்ட்டு குரோமோசோம் எத்தனை ஜீன்களை கொண்டுள்ளன அப்படின்னா 2968 குரோமோசோம்களை, அதாவது 2968 ஜீன்களை அந்த முதல் குரோமோசோம் வந்து கொண்டுள்ளது. Y குரோமோசோம் வந்து 231 ஜீன்களை கொண்டுள்ளது.
Scientists have identified about 1.4 million locations where single base DNA difference occur in humans. அதாவது சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ் வேர் சிங்கிள் பேஸ் பேர் டிஎன்ஏ டிஃப்ரென்சஸ் அக்கர் இன் ஹியூமன்ஸ். மொத்தம் 14 இடங்களில், அதாவது 14 மில்லியன் இடங்களில் டிஎன்ஏவோட அந்த டிஃப்ரென்சஸ் வந்து ஏற்படுகின்றது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் எஸ்என்பிஸ் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ப்ரொனவுன்ஸ் ஆஸ் ஸ்னிப்ஸ். இதை ஸ்னிப்ஸ் அப்படின்னு நாம் வந்து சொல்ல வேண்டும், அதாவது கூற வேண்டும். சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமரை, அதாவது பாலிமார்பிசம் அப்படின்னு படிக்கணும். அதை மறுபடியும் படிக்கிறோம் பாருங்கள். சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம் ப்ரொனவுன்ஸ் ஆஸ் ஸ்னிப்ஸ் அக்கர்ஸ் இன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸில் மொத்தம் 1.4 மில்லியன் இடங்களில் இந்த சிங்கிள் பேஸ் பேர் டிஎன்ஏக்கள் வேறுபட்டு காணப்படுகின்றன. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் SNPs is helpful in finding chromosomal locations for disease associated sequences and tracing human history. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, டிசீசஸ் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அந்த எந்த குரோமோசோமில் டிசீஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கரெக்டாக பார்க்குறது, தெளிவாக வந்து தெரியறதுக்காக இந்த சிஸ்டம், அந்த ஸ்னிப்ஸ் வந்து பயன்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரி, மனிதனுடைய அந்த மூதாதையர்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த ஸ்னிப்ஸ் முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட், ஒன்ஸ் இதில் நெக்ஸ்ட் நமக்கு அப்ளிகேஷன் அண்டு ஃப்யூச்சர் சேலஞ்சஸ். இந்த ஹியூமன் ஜீனோமோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, ஃப்யூச்சரில் வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம் நமக்கு. ஃபஸ்ட்டு, தி மேப்பிங் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம்ஸ் இஸ் பாசிபிள் டு எக்ஸாமின் எ பர்சன்ஸ் டிஎன்ஏ அண்ட் டு ஐடென்டிஃபை ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸ். அதாவது ஜெனட்டிக்கல் டிசீசஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பயன்படுத்துகிறோம். எதை வச்சு அப்படின்னா, அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் சீக்வன்ஸாக அரேஞ்ச் செய்யப்பட்ட அந்த டிஎன்ஏக்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மரபியல் நோய்களை கண்டறிகிறோம். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் இன் டயக்னோசிங் டிசீசஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஜெனட்டிக் கவுன்சிலிங் டு தோஸ் பிளானிங் டு ஹேவ் சில்ட்ரன்ஸ். அதாவது முதல்ல நம்ம முன்கூட்டியே அந்த ஜெனட்டிக்கல் வேரியேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சி, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது வருமா, டிசீசஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கண்டுபிடிச்சி கருவிலேயே அந்த நோயை வந்து என்ன பண்ணலாம், க்யூர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நாம் வந்து மேற்கொள்ள முடியும். திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வுட் ஆல்சோ கிரியேட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் நியூ ஜீன்ஸ் தெரப்பிஸ். அந்த ஜீன் தெரப்பிஸ் எல்லாம் நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். 7ஆம் அறிவு அப்படின்ற ஒரு படத்தில் அந்த சூர்யாவுக்கு ஜீன் தெரப்பி மூலமாக அவரோட தாத்தாவோட, அதாவது தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா, அந்த போதி தர்மரோட அந்த கேரக்டர் வந்து வர வைப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீன் தெரப்பி எதன் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னா, நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிண்டு நாம் வந்து அதை செய்ய முடியும். சரியா? அடுத்தது, besides providing clues to understood human biology, learning about non-human organisms, DNA sequences can lead to an understanding of their natural capabilities that can be applied towards solving challenges in healthcare, agriculture, energy production and environmental remediation. நம்ம இந்த ஹியூமன் டிஎன்ஏ ப்ராஜெக்டை வந்து நாம் வந்து மேற்கொண்டு அதை பாதுகாத்து வந்தோம் என்றால் இந்தந்த ப்ராப்ளங்கள் வராமல் நாம் வந்து தடுக்க முடியும். சரியா? ஹெல்த் கேரில் இந்த டிஎன்ஏக்களை நாம் வந்து பயன்படுத்த முடியும். அக்ரிகல்ச்சரில் பிளான்ஸோட டிஎன்ஏக்களை நாம் வந்து சேர்த்து சேமித்து வைக்கிறது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு பஞ்சம் ஏற்படாமல் தடுப்பதற்காக அந்த
பயோடெக்னாலஜிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட புதிய தாவரங்களை நாம் வந்து பயிர் செஞ்சு உணவாக எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு எனர்ஜி ப்ரொடக்ஷன். நம்ம மெயினாக கரண்ட்டு தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேச்சரை நம்பி இருக்கிறோம். சரியா? எப்படி நேச்சரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா காற்றாலைகள் மூலமாக கரண்ட் வந்து தயாரிக்கப்படுகிறது. அப்புறம் நிலக்கரி மூலமாக கரண்ட் தயாரிக்கப்படுகிறது. அப்புறம் கடல் அலைகளை வச்சு கொண்டு அந்த அலைகளோட ஃபோர்ஸை வச்சு அந்த டர்பனை என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணி கரண்ட்டை வந்து தயாரிக்கிறோம். மெயினாக சன்னை யூஸ் பண்ணி நாம் வந்து இப்போ பவர் பிளான்ட்ஸ் வந்து சூரிய தட்டு போன்ற அந்த பிளேட்ஸை வச்சு சோலார் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சோலார் பவரை நாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் ரெமிடியேஷன். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஏதாவது திடீர்னு ஏற்பட்டது அப்படின்னா அதை மரபியலாக அப்ரோச் பண்ணி என்ன பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும். எ நியூ ஏரியா ஆஃப் மாலிகுலர் மெடிசின் characterized by looking into the most fundamental cases of disease, then treating the symptoms will be an important advantage. இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ் நாம் வந்து பார்த்தது. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். Once genetic sequence becomes easier to determine, some people may attempt to use this information for profit or for practical power. Once genetic sequence becomes easier to determine, some people may attempt to use this information for profit or for political power. அந்த பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி நிறைய இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மே ரெஃப்யூஸ் டு இன்சூர் பீப்புள் அட் ஜெனட்டிக் ரிஸ்க் அட் திஸ் வேர்ல்டு, அதாவது அட் திஸ் and this would have saved the companies the expense of future medical bills incurred by less than perfect people. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி தன்னோட பணத்தை வந்து இழக்க தேவையில்லை. சரியா? ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க வந்து இன்சூரன்ஸ் போடுறது நிறுத்திடுவாங்க, போட மாட்டாங்க. Another fear is that attempts are being made to breed out certain genes of people from the human population in order to create a perfect race. இந்த ப்ரீடிங் அவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் தெளிவாக இந்த கேரக்டரோட ஒரு தன்மை கொண்ட ஒரு ஒன்று வந்து சைல்டு வந்து பிறக்கணும் அப்படின்னா நம்ம ஜெனட்டிக்கலாக பிளான் பண்ணி அந்த குழந்தைய வந்து நம்மளால் பிறக்க வைக்க முடியும். சரியா? இதுதான் அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். சரியா? நம்ம இன்னொரு வீடியோ வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து காட்டுறேன். அது என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கான ஒரு வீடியோ. சரியா? அது இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். டிஎன்ஏ டு ப்ரோட்டீன், இதான் ஒரு செல்லுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு உள்ள சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நியூக்ளியஸில் தான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா? அதான் வந்து அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பேர் குரோமோசோம்ஸ். இதில் ஹியூமன்ஸில் மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கும். இந்த குரோமோசோம்ஸில் தான் வந்து இந்த டிஎன்ஏக்கள் வந்து என்ன ஆகும், வரிசையாக வந்து அமைந்திருக்கும். அந்த டிஎன்ஏக்கள் வந்து ஹிஸ்டோன் புரோட்டீனால் ஜாயிண்ட் ஆகி இருக்கும். சரியா? அடுத்தது இந்த டிஎன்ஏல ஜீன்ஸ் அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். இதான் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏவை இரண்டாக அதாவது 2 இழைகளையும் தனியாக பிரிக்கின்ற ஒரு டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். சரியா? அந்த என்சைமில் அந்த டிஎன்ஏ இழைகள் 2ம் தனித்தனியாக பிரியிறது நமக்கு தெரியுது. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பேஸ் பேர்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் ஆகிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. சரியா? இதுக்கு எது அப்புறம் மெசஞ்சர் ஆர்என்ஏ. இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா
நியூக்ளியஸ்லேருந்து டைரெக்டாக சைட்டோபிளாசமுக்கு போய் சைட்டோபிளாசமில் ஆர்என்ஏ அதாவது ரிபோசோம் கூட சேர்ந்து புரோட்டீன் சிந்தசிஸை ஆரம்பிக்கும். சரியா? இந்த வெளியே வந்துடுது பாருங்கள், நியூக்ளியஸ்லேருந்து எம்ஆர்என்ஏ வெளியே வந்துடுச்சு. இதுதான் வந்து ஆர்என்ஏ அதாவது ரிபோசோமில் 2 சப் யூனிட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஒரு பெரிய சப் யூனிட், ஒரு சின்ன சப் யூனிட். இதுதான் டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏக்கு அடியில் என்ன இருக்கும் அப்படின்னா டீகோடிங் நியூக்ளியோடைட்ஸ் வந்து காணப்படும். இதோ இருக்குது பாருங்கள், அடினைன், சைட்டோசின், அப்புறம் யுராசில். அந்த டிஆர்என்ஏவோட முனைப்பகுதியில் உருண்டையாக ஒன்று இருக்கு இல்லையா, அதான் வந்து அமினோ ஆசிட். ஒரு டிஆர்என்ஏவும் ஒரு அமினோ ஆசிட்டை கொண்டு வந்து இங்கே பாலிபெப்டைட் செயின் உருவாக்கம் நடைபெறுது. இப்படி தான் இந்த பாலிபெப்டைட் செயின் உருவாக்கம் வந்து நடைபெறும். ஒரு டிஆர்என்ஏ என்ன பண்ணுது, ஒரு அமினோ ஆசிட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு வெளியே போயிடும். சரியா? இதான் வந்து பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இது ஒரு புதியதாக உருவாக்கப்பட்ட புரோட்டீன். இதுதான் புரோட்டீன் உருவாக்கம், புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு செயல்பாடு. நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.